வெல்கம் டு கார்கி கிச்சன். நம்ம இன்னைக்கு செய்ய போறது ஒரு ஸ்பாஞ்சு கேக்கு டூட்டி ஃப்ரூட்டி போட்டு அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கேஸை ஆன் பண்ணி நம்ம குக்கரை அடுப்புல வச்சுட்டு வந்துடலாம். நான் மணல் உப்பு எதுவுமே போடல. இப்ப அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. அது ஹீட் ஆயிட்டு இருக்கட்டும், சிம்லயே இருக்கட்டும். இது எப்படி மிக்ஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம கேக் பண்ண போற இதுல கொஞ்சம் ஆயில் புரட்டிக்கோங்க. பட்டர் ஷீட் போட்டுட்டு அது மேலேயும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுல 50 ml ஆயில், அதே அளவு தயிர், இது 3/4 கப்பு பவுடர் சுகர், அதுவும் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு இதை நல்லா அடிக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்சா வரும். ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா அடிச்சுக்கோங்க. இது இப்ப நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இனி ஒரு கப்பு மைதா, கேக்குக்கு மட்டும் அளவு வந்து கரெக்டா எடுத்துக்கோங்க, அப்பதான் சரியா வரும். இது 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுட்டு அதுவும் நல்லா சலிச்சுக்கோங்க. இதுவும் நல்லா சலிச்சாச்சு. இதில் எவ்வளோ இருக்கு பாருங்க, இதெல்லாம் போடக்கூடாது.
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப போட்டு கலக்கக்கூடாது. இது லைட்டாக. இது 1 ஸ்பூன் சமையலுக்கு யூஸ் பண்ற வினிகர். இது 50 ml கிட்ட பால் எடுத்து வச்சிருக்கேன். அதுவும் விட்டுக்கலாம். இப்போ பேலன்ஸ் உள்ள பாலும் விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இதே மாதிரி கலந்துக்கோங்க. இது இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் டியூட்டி ஃப்ரூட்டி அதுவும் போட்டுக்கலாம். இப்போ இதுல விட்டுக்கலாம். ஒரே இதுல விடுங்க. இப்போ மேலே இதை நல்லா இப்படி தட்டிக்கோங்க. பபிள்ஸ் எல்லாம் இருந்தால் போய்க்கும். இப்போ பேலன்ஸ் இருக்கிற டூட்டி ஃப்ரூட்டி இது மேலே அப்படியே போட்டுக்கோங்க. இது இப்போ குக்கர்ல வச்சிடலாம். இது இப்போ நம்ம குக்கர்ல வச்சிடலாம். இதுல கேஸ் கட்டும் போடாதீங்க, விசிலும் வைக்காதீங்க. கரெக்டா 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி கேக் வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்ப நான் குக்கர் மூட போறேன். அடுப்பு சிம்லயே இருக்கட்டும். வாங்க, இப்ப கரெக்டா 30 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். திறந்து பார்க்கலாம் நம்ம கேக் எப்படி வந்திருக்குன்னு. வெந்திருக்கான்னு பார்க்கலாம். கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்க. எடுக்கும்போது பார்த்து எடுங்க, ரொம்ப ஹீட்டா இருக்கும். இது கரெக்டா ஒரு 20 நிமிஷம் நல்லா ஆறணும். அது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஆற வச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம கேக் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இது இப்போ கேக்கு நல்லா ஆறிடுச்சு. எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சைடெல்லாம் தானே ஒட்டாம அழகா வந்திருக்கு பாருங்க. சூப்பரா வந்திருக்கு. இதை மெதுவாக அந்த பட்டர் பேப்பரை பிரித்து எடுத்துக்கலாம்.
இந்த கேக் கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. இவ்வளோ ஸ்பாஞ்சியா வந்திருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ நல்லா ஆறிடுச்சு, நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பரா வந்திருக்குன்னு. நல்ல ஸ்பாஞ்சியா வந்திருக்கு. இதே மாதிரி இதே அளவுகளோட செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பா உங்களோட கமெண்ட் கொடுங்க. அடுத்து ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.